நம்ம இலக்கிய சிறையிலருக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில கூடிய சீக்கிரம் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவ ஜெயிலேருந்து வெளிய கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆனா எப்படியும் வெளிய வரவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியாவுக்கு எதிரா தொடர்ந்து இந்த அஞ்சலியும் பைரவியும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி வரப்போற எபிசோட்ல புதுசா இந்த அஞ்சலியும் பைரவியும் என்ன பண்ண போறாங்க? எதுக்காக அந்த டாக்டர் கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கான எபிசோடில் நம்ம ரேவதிமா போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட புதுசாக ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. நம்ம ரேவதிமா போயிட்டு இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, இந்த அஞ்சலி குடிச்ச இளநீரில் மயக்க மருந்தை கலந்ததே நான் தான், அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ரேவதிமா போயிட்டு சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் பதினக்க ஏற்கனவே இந்த பைரவி கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கினதுனால நம்ம ரேவதி அம்மாவை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. உனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ இந்த கேஸில் நீ உள்ளே வரவே கூடாது, நீ என்ன கௌதம் வச்சு ஆளா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ரேவதி அம்மாவை அங்கேருந்து பதினக்க துரத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம ரேவதி அம்மா அடுத்துதான் எங்கே போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. இப்படி தான் கார்த்திக் என்னை வந்து மன்னிச்சிடு, இப்படி தான் அஞ்சலி கர்ப்பமாலா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் தான் அந்த இளநீர்லேருந்து மயக்க மருந்தை கலந்து விட்டேன். இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தயவு செய்து இலக்கிய மேலே கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடு, நீ ஜெயிலில் போடணும் அப்படின்னா என் மேலே கேஸ் கொடுத்து என்ன ஜெயிலில் போடு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார்கிட்டையும் நம்ம கார்த்திக்கிட்டையும் போயிட்டு வந்து நம்ம ரேவதிமா உண்மையை சொல்ல போகிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம கார்த்திக் நம்ம ரேவதிமா சொல்கிறத நம்புறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதிமா தான் அந்த இளநீரில் பார்த்தீங்கன்னாக்கா மயக்க மருந்தை கலந்தது ரொம்ப தெளிவாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம ரேவதி அம்மா தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி வரப்போகிற எபிசோடில் மாறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம கௌதம் சார் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ரேவதி அம்மாவும் எனக்கு ஒன்று தான், நீங்களும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் சார் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் நம்ம இலக்கிய மேலே அடுக்கடுக்காக கேஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஏற்கனவே இந்த அஞ்சலி கொடுத்த கேஸ் இல்லாமல் இந்த சின்னாமணியும் வந்து கேஸ் கொடுக்க வச்சாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு பேசுறதுக்காக போயிருக்காங்க. காரணம் நம்ம கௌதம் சாருடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு தான். நம்ம இலக்கியா ஜெயிலில் இருக்கிற சமயத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் நம்ம கௌதம் சாருடைய மனசை மாற்றி நம்ம கௌதம் சாரையும் இலக்கியாவையும் பிரிக்கணுன்றதுக்காக இந்த பைரவி வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் இந்த டாக்டரை பார்க்குறேன். இந்த பைரவியும் இந்த அஞ்சலி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நீ அந்த இலக்கிய கூட சேர்ந்து சதி பண்ண விஷயத்த நாங்கள் போலீஸ்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுங்களா, நீயும் சேர்ந்து கம்பி எண்ணுவ, அது நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு மாதிரி இந்த பைரவி அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நீ போயிட்டு கௌதமை பாரு, கௌதமை பார்த்து நான் சொல்கிற மாதிரி சொல்லு, அதாவது இந்த இலக்கிய ஜெயிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி எப்படியாச்சும் கௌதமுடைய மனசை வந்து மாற்று, கௌதம் பதினக்கு என்கிட்ட வந்து என் பொண்டாட்டியை வந்து எப்படியாச்சும் வெளியே எடுத்துரு அப்படின்னு மாதிரி கெஞ்சணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி கௌதம் அந்த டாக்டர்கிட்ட பதினக்க ரொம்ப நாளாகவே பதினக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்ட இந்த டாக்டரும் பதினக்க நம்ம கௌதம் சார்கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை வந்து சொல்லி நம்ம கௌதம் சாருடைய மனசை மாற்ற பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.